இவ்வளோ கேவலமான ஸ்க்ரீன் பிளேவை நான் பார்த்ததே இல்லைப்பா. ஒரு கதையை எடுத்துட்டு அதுவும் நீங்கள் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி நெஞ்சே வலிச்சிச்சுப்பா எனக்கு. இவரும் செத்து மற்றவங்களையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சு இந்த படத்தை நொந்து நூலாக்கி வச்சுருக்காங்க. ஐயோ சாமி, இந்த படம் நல்லது பண்ணல, சாவடிச்சுட்டு இவங்களை கண்டுக்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்க்ரீன் பிளே யாருன்னா பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ கேவலமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் பிரவீன் கே. என்ன பிரவீன் கேவோ, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது விஷால் விஷன் வந்து போலீஸ்னாவே மீசை லைட்டாக வச்சாதாங்க ஒரு கெத்து. மீசை இல்லாமல் இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. எல்லாம் வீக்காக பில்டிங் வீக் மாதிரி எல்லாம் லொடலொடன்னு ஆடுது. அதனால் நம்ம பார்க்கறதுக்கு சுத்தமாக விஷால் விஷ்ணு நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து விஷால் விஷ்ணுவோட சொந்த பேனரில் சொந்த காசில் எடுத்த படம். ப்ரெஸ் மீட் இதெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். படத்தில் செல்வராகவன் இருக்கார், அவர் தான் வில்லனாக இருப்பார். பார்க்குறப்ப தெரிஞ்ச ட்ரைலர் பார்க்குறப்போ இது ஏதோ ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு 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 பயங்கர த்ரில்லிங்காக போகும் இந்த படம். ராட்சசன் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் அடிக்கும் விஷால் விஷ்ணுக்கு அப்படின்னு ஆர்வத்தோடு இந்த படம் போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. இந்த பிரவீன் டைரக்டர் பிரவீன், அடடா சாமி, உலகத்திலே யோசிக்க முடியாத, யாரும் யூகிக்க முடியாத ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து இந்த டீம், விஷால் விஷ்ணுக்கும் ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் கதை கேட்டிருப்பாங்க. விஷால் விஷ்ணு கதை கேட்டிருப்பாரு. ஏன்னா விஷால் விஷ்ணு வந்து கமர்ஷியல் நல்ல ஹிட்டெல்லாம் கொடுத்தவர். ராட்சசன் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்தவர். ஏன்னா அவர் பண்ண சில படங்கள்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக, இப்போ சமீபத்தில் கட்டா குஸ்தி கூட ஓரளவுக்கு நல்லா போச்சு. இது மாதிரி விஷால் விஷ்ணு என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. ப்ரொமோஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்களே, சரி இந்த படம் கொஞ்சம் சுமாராக ஹிட் ஆனால் கூட பயங்கர ஹிட் ஆகிடும், நல்லா வசூலாகுமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது விஷால் விஷ்ணுக்கு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இந்த படத்தை கதையை கேட்டு இந்த டீம், எந்த டீம் இந்த கதையெல்லாம் ஓகே பண்ணாங்க நமக்கே ஒரு ஆச்சரியம். என்னென்னா இந்த படம் இதே மாதிரி ஒரு கதை, இது இறுதி பக்கம்னு ஒரு படம், லாஸ்ட் பேஜ், அந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் இருக்குது. இதே மாதிரி செல்வராகவன் இந்த படத்தில் என்னன்னா முதல்ல எடுத்து அவரே தற்கொலை பண்ணிக்குவார். அதுக்கு என்னென்னா போலீஸ்க்கு ஒரு சவால் விட்டு தற்கொலை பண்ணிக்குவார். 5 கொலை பண்ண போகிறேன், நான் செத்துட்டேன், ஆனால் நான் தான் கொலை பண்ண போகிறேன், முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. அந்த 5 கொலையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லுவேன், முடிஞ்சால் நீ கண்டுபிடிச்சின்னு போலீஸ் சவால் விட்டு செத்துறாரு. இந்த கதையில் இந்த போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா, அந்த 5 பேர் செத்தாங்களா இல்லையா, அந்த 5 பேர் யார், இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போன இந்த படத்தை இதே மாதிரி இறுதி பக்கம் படமும் ஒரு எடுத்தோன்னே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிவிட்டு இந்த 3 பேரை போலீஸில் மாட்ட விட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்குவான். இந்த 3 பேரையும் போலீஸில் சிக்க வச்சு அந்த பொண்ணு மாட்டி விடும். அது எப்படின்னா ஸ்க்ரீன் பிளே. அந்த படமும் சேம் இதே ஜானரில். இந்த படத்தை எப்படி பார்க்காத விட்டார் தெரில. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் தெரியும் இந்த பொண்ணு செத்து இந்த 3 பேரை சாவடிச்சுக்குதுன்றத கிளைமேக்ஸில் ஒரு புக்கில் லாஸ்ட் பேஜில் அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பான் அந்த பொண்ணு. போலீஸே திணறி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதில் சின்ன பட்ஜெட்டு, வெறும் ஒரு 30 லட்ச ரூபாயில் எடுத்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் டைரக்டர். ஆனால் இந்த படம் இவ்வளோ கோடி செலவு பண்ணி, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு கருணாகரன், செல்வராகவன், விஷால் விஷ்ணு, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு கடைசியில் இவ்வளோ கேவலமான ஸ்க்ரீன் ப்ளேவை நான் பார்த்ததே இல்லைப்பா. அவ்வளோ கேவலமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரவீன் கே. பிரவீன், நியாயமாக இது நீங்கள் ஒரு கதையை எடுத்துகிட்டு அதுவும் நீங்கள் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி நெஞ்சே வலிச்சிச்சுப்பா எனக்கு. கடைசியில் செல்வராகவன் யாரை கொலை பண்ணார், எதுக்கு இவ்வளோ போலீஸை தேடுதுன்னு பார்த்தா, ஆடா கடவுளே, வீட்டில் ஒதுக்கப்பட்டவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கலையாம், வயசானவர், அவர் பார்த்து ஏதோ பேசிட்டு பேரன் பேத்திக்கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக இருப்பார், அவரை போட்டு தள்ளுறாரு. ஒரு பையன் சோசியல் மீடியான்னு சொல்லி நாட்டுக்காக அது மரம் வளங்க அது வளங்க, சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு பையனை யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி அவரை போட்டு தள்ளுறாரு. குடும்பம் யாரும் பார்த்துக்கல, ஒரு அம்மா அப்பாவும் சொத்துக்காக ஒரு கொரோனா டைமில் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து சேவை பண்ணாங்க, அதனால் அவங்க யாரும் கண்டுக்கல, அவரை போட்டு தள்ளுறாங்க. ஏன்பா, அவங்களே வயசானவங்க பாவம், நிம்மதியாக ஏதோ பொழப்பு தண்ணி இருக்குது சாப்பிட்டு காலத்தை ஓட்டலன்னு நிம்மதியாக இருக்காங்க. இவர் வேணும்னு அவங்கள போட்டு தள்ளிட்டு கடைசியில் அவங்களுக்கு நியாயம் தரல. இவங்களெல்லாம் நீங்கள் யாரும் கண்டுக்கல. இதே பெரிய ஆளை வந்து செத்தா இந்நேரம் பயங்கரமாக போராட்டம் அதுன்னு இறங்கியிருப்பீங்க.
இவங்கெல்லாம் யாரும் கண்டுக்காத ஆள், செத்துட்டா நீங்கள் யாருமே கண்டுக்கல, திருப்பி கண்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இவரும் செத்து மற்றவங்களையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சு இந்த படத்தை நொந்து நூலாக்கி வச்சுருக்காங்க. ஐயோ சாமி, இந்த படம் நம்ம விஷால் விஷ்ணு இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கு படம். ஜிப்ரான் மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கு நல்லா இருந்தது. ஏன்னா அது பார்த்து தேட்டர் எங்களுக்கு அது மாதிரி அது விடுங்க. ஆனால் டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சரி, அதுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு ஒரு சின்ன துளி காரணமாவது நல்லா இருக்கு வேணாவா? காரணம் இந்த மாதிரி ஒரு படு கேவலமான ஒருத்தனை 5 கொலையை பண்ணிவிட்டு, ஓகே அவரும் அந்த செல்வராகவனும் செத்து போய் 5 கொலையும் ஒரு நியாயப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தியா? ஒரு அப்பாவி மக்கள், அவங்க எந்த தப்புமே செய்யாத ஒருத்தரும் அவங்க ஏதாவது ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது தீமை பண்ணியிருந்தா பரவாயில்ல, நல்லது பண்ணல சாவடிச்சுட்டு இவங்களை கண்டுக்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்க்ரீன் பிளே யாருன்னா பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ கேவலமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் பிரவீன் கே. என்ன பிரவீன் கேவோ, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரையும் குறை சொல்ல முடியாது. தயாரிப்பாளர் விஷ்ணு விஷால், ஆக்டர் ஹீரோ விஷ்ணு விஷாலை தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கதையை நீங்கள் எப்படிங்க தேர்ந்தெடுத்தீங்க? எப்படிங்க அது ஒர்க் அவுட் ஆகும்? புதுசுங்க, நீங்கள் 5 கொலை, ஆனால் அந்த 5 கொலைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டெப்த்தான ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல, டெப்த்தான ஒரு இது இருந்திருக்குல்ல. அதுக்கப்புறம் உங்களை ஏன் அவர் மாட்ட விட்டார், உங்களை ஏன் சாவடிக்க பார்க்குறாரு, தண்ணியெல்லாம் விட்டு உங்களை ஏன் சாவடிக்க பார்க்குறாருன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் நீங்கள் பொண்டாட்டியும் சரியாக கவனிச்சிக்கல, அதனால் உங்களை போட்டு தள்ள பார்த்தாரான்னு தெரியல. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன் வச்சு, அப்புறம் இந்த ஹீரோயின்னு ஒன்று வராங்க, பாவம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அதெல்லாம் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஃபைட்டு தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஃபைட்டு இந்த படத்தில். அது விஷால் விஷ்ணு வந்து போலீஸ்னாவே மீசை லைட்டாக வச்சாதாங்க ஒரு கெத்து, மீசை இல்லாமல் இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. அவரெல்லாம் வந்து உண்மையிலே அந்த போலீஸாகவே நமக்கு ஏற்றுக்க முடியல. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மீசை இல்லாமல் வந்து அந்த சீன்லாம் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது படம். அதுக்கப்புறம் அந்த டிவி ஆங்கரை வந்து சாரதா ஸ்ரீநாத், பாவங்க, அவங்களெல்லாம் நல்லா சம்பளம் கொடுத்துருப்பீங்க, அவங்கள ஏதாவது யூஸ் பண்ண வேண்டாவா? உட்கார வச்சு ஒரு டிவி இன்டர்வியூவில் முடிச்சிட்டிங்க, அப்புறம் 4 சீன் வராங்க நச்சின்னு, அதுவும் ஒழுங்காக இல்லை. கருணாகரன் படத்தில் நடிச்சிருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு 4 சீன் நல்லா கொடுத்துருக்கலாம், அவரு சம்பளம் நல்லா வாங்கியிருப்பார், அவருக்கு 4 சீன் நச்சுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் விஷால் விஷ்ணு தவிர ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் சொல்லி ஓடுறத தவிர மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, சாரதா ஸ்ரீநாத்லாம் வந்து நல்ல சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அவங்களெல்லாம் என்னத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. செல்வராகவன் முதல் சீனில் போட்டு தள்ளிடுறீங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து போகிற போக்கில் அப்படி போகிறாரு. இதில் இந்த இதான் சொல்கிறேன், இந்த படத்தில் விஷால் விஷ்ணு தவிர மற்ற எந்த ஒரு கேரக்டருமே வந்து ஸ்ட்ராங்கான வடிவமைப்பே இல்லாதனால எல்லாம் வீக்காக, பில்டிங் வீக் மாதிரி எல்லாம் லொடலொடன்னு ஆடுது. அதனால் நம்ம பார்க்கறதுக்கு சுத்தமாக ஏதோ படம், இது இந்த கொலையா அந்த கொலையா, ஏதாவது அப்பா சாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதானே இவங்களை கொலை பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த காரணம் சொல்லிட்டு கடைசியில் இந்த படத்தை விருப்பாக தான் வெளியே வந்தோம். விஷால் மிஷின் நீங்கள் காசு போட்டுக்கிறீங்க, நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நீங்கள் உண்மையிலே வந்து காசு பார்க்கணும். ஏன்னா 4 பேருக்கு நீங்கள் வாழ வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருப்பீங்க, சாப்பாடு போட்டிருப்பீங்க. உங்களுக்கு லாபம் வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி, அடுத்து இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணுவீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு கவனத்தை வச்சு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குது, அதனால் தயவு செஞ்சு அதை காப்பாற்றிக்கங்க. இந்த மாதிரி ஒரு மொக்க கதையெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 10 பைசாவுக்கு தேராது. ஆரியன் வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு வந்தது தான் மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.